கடந்த ஓராண்டாக உச்சத்திற்கு பறந்த தங்கம் விலை இப்போது சற்று ஆசுவாசமாக இருக்கிறது. சில நாட்கள் விலை உயர்ந்தாலும் கூட அது பெரிய அளவில் இல்லை. இதற்கிடையே தங்கம் விலை வரும் காலங்களில் எப்படி இருக்கும், இனியும் அது எந்த அளவுக்கு உயரும் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். தங்கம் விலை கொரோனாவுக்கு பிறகு இருந்தே தொடர்ந்து உயர்ந்து வந்தது. அதிலும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அது கிட்டத்தட்ட ஜெட் வேகத்தில் பாய ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லலாம். கண்ணிமைக்கும் நேரத்தில் கிட்டத்தட்ட 12,000 ரூபாயை தொட்டுவிட்டது. இப்போது சில வாரங்களாக பெரிய அளவில் ஏற்றம் இல்லாமல் இருக்கிறது. 2-3 நாட்கள் ஏறினால் அதன் பிறகு சரிவது என மாறி மாறி இருந்து வருகிறது. இதனால் தங்கம் விலை வரும் நாட்களில் எப்படி இருக்கும் என்பது தெரியாமல் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இதற்கிடையே தங்கம் விலை தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ரஷ்யா தங்கத்தை விற்பதாக சில தகவல்கள் பரவின. ரஷ்ய ஊடகங்களே இந்த தகவல்களை பரப்பின. ஆனால் அதை நம்பக்கூடாது. ரஷ்யாவில் ஒரு சர்வாதிகார ஆட்சிதான் நடக்கிறது. அவர்கள் என்ன செய்தியை வேண்டுமானாலும் வெளியிடுவார்கள். நாம் தான் சரியான சர்வதேச ஊடகத்தை பார்க்க வேண்டும். ரஷ்ய ஊடகங்கள் சொல்வதை நம்புவதே தவறு. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தவே இதை செய்கிறார்கள். இப்படித்தான் ஒருவர் தங்கம் $1,800 போகும் என்று சொன்னார். அதை 3 நாட்களுக்கு பரபரப்பாக பேசினார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ரிச் டேட் புவர் டேட் ஆசிரியர் ராபர்ட் கியோசகி கூட பெரிய ஆபத்து வந்துவிட்டது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆள் அப்படித்தான் உளறிக்கொண்டே இருப்பார். 10 வருடமாக இந்தியாவில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஏறவே இல்லை. ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தை பார்த்து யாராவது கடன் வாங்கி வீட்டை வாங்கி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் யோசித்து பாருங்கள். பணம் சேர்ப்பது ரொம்ப கடினம். இந்த ஆண்டை போல அடுத்த ஆண்டும் தங்கம் விலை 50% வரை ஏறுமா என கேட்டால் நிச்சயம் ஏறாது. அதிகபட்சம் 5 அல்லது 15% உயரலாம். எல்லாம் அமெரிக்க பெடரல் அரசு கையில் தான் இருக்கிறது. மேலும் ரஷ்யா பட்ஜெட் பற்றாக்குறையால் தங்கத்தை விற்பதாக கிளப்பிவிட்டனர். ஆனால் ஒரு நாட்டிற்கு பட்ஜெட் பற்றாக்குறை ஏற்பட்டால் அது அதிக ரூபல்களை அடிப்பார்கள். அதே போல செய்தால் பணவீக்கம் அதிகரிக்கும். அதற்கும் தங்கம் விலைக்கும் சம்பந்தமே இல்லை. அந்நிய செலாவணி பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே தங்கத்தை விற்பார்கள். அதற்கெல்லாம் வாய்ப்பு இருப்பது போல தெரியவில்லை. தங்கம் விலை கடந்த 2 ஆண்டுகளில் 50 முதல் 60% ஏறியிருக்கிறது. எனவே அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். எனவே அடுத்த ஆண்டு தங்கம் விலை இதே அளவுக்கு உயருமா என்று கேட்டால் உயராது. அடுத்த 6 மாதம் தங்கம் விலை இப்படித்தான் படுத்திருக்கும். ரெஸ்ட் எடுக்காமல் தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருக்காது என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update.